வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 11ஆம் தேதி பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைய நாளுடைய சிறப்பு இன்று அரசு விடுமுறை ஆகும். அதாவது இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை மற்றும் உலக முட்டை தினம் மற்றும் உலக பெண் குழந்தைகள் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வாங்க இப்போ இன்றைய நாள் பற்றிய முழு விவரத்திற்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் ஆண்டு குரோதி புரட்டாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் நவமி வருகிறது. இன்று மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது. இன்றைய தேதி இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 7 மணி 22 நிமிடங்கள் வரை அஷ்டமியும் அதன் பின்பு நவமியும் தொடர்கிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 1 மணி 52 நிமிடங்கள் வரை அதிகண்டமும் அதன் பின்பு இரவு 11 மணி 57 நிமிடங்கள் வரை சுகர்மமும் அதன் பின்பு திருதியும் வருகிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 7 மணி 22 நிமிடங்கள் வரை பௌமும் அதன் பின்பு மாலை 6 மணி 45 நிமிடங்கள் வரை பாலவமும் அதனைத் தொடர்ந்து கௌரவமும் வருகிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 2 மணி 9 நிமிடங்கள் வரை பூராடமும் அதன் பின்பு உத்திராடமும் வருகிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் தொடர்கிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 2 மணி 9 நிமிடங்கள் வரை ரோகிணிக்கும் அதன் பின்பு மிருகசீரிஷத்திற்கும் தொடர்கிறது. இன்றைய ராசி பலன்: மேஷம் பெருமை, ரிஷபம் அமைதி, மிதுனம் ஜெயம், கடகம் சினம், சிம்மம் போட்டி, கன்னி தெளிவு, துலாம் இன்பம், விருச்சகம் சாதனை, தனுசு விவேகம், மகரம் மேன்மை, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் சாந்தம். இன்று மகா நவமி கொண்டாடப்படுகிறது. இன்று குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் அன்ன வாகனத்தில் கலைமகள் கோலத்துடன் காட்சி தருகிறார். இன்றைய நல்ல நேரம் இன்று பிற்பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரையும். இன்று கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் இன்று பிற்பகல் 1:45 மணி முதல் 2:45 மணி வரையும். இன்றைய ராகு காலம் இன்று காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும். இன்றைய யமகண்டம் இன்று மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரையும். இன்றைய சந்திரன் வரை இன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரையும். இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும். பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையும். இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதன் வரை இன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையும். பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையும். இன்று இரவு 9 மணி முதல் 10 மணி வரையும். இன்றைய குரு வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் சுக்கு ஆவாரம் பட்டையை தண்ணீரில் காய்ச்சி சாப்பிட்டு வர கை கால் வலி போகும் என்றும், இன்றைய பழமொழியில் உன் புலன்களை மதித்து நட, அவை உன்னை மதித்து நடக்கும் என்றும் பதிவில் உள்ளன. இன்றைய நாள் நட்சத்திரங்கள் மற்றும் நேர காலங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் சிதம்பரம் தில்லையம்மன் கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிதம்பரம் ஸ்ரீ தில்லை காளியம்மன் கோயிலுடைய மூலவர் தில்லை காளி பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. இங்கு நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள பிரம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தில்லையம்மன் என்ற பெயரும் உண்டு. இவள் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி சாந்த சொரூபிணியாக அருளுகிறார். இத்திருத்தலத்தில் உள்ள இந்த அம்மனுக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதேபோன்று இங்குள்ள தில்லை காளியம்மன் உக்கிரத்துடன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் உள்ளாள். இப்படி செய்வதால் அம்மனுக்கு மகிழ்ந்து வேண்டும் வரம் தந்திடுவாள் என்பது நம்பிக்கை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பிரார்த்தனை: மகம் நட்சத்திரத்திற்கு இவள் அதிதேவதை என்பதால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற இவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறார்கள். இத்தலத்தின் சிறப்பு: பிரம்மனைப் போல் 4 முகத்துடன் தில்லைக்காளி தனி சன்னதியில் அருள்கிறார். பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வீணை வித்யாம்பிகை என்ற பெயரில் சரஸ்வதியும், தட்சிணாமூர்த்தி பெண் உருவத்தில் கடம்பவன தட்சிண ரூபிணி என்ற பெயரிலும் அருள்கிறார்கள்.
கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகளில் இவர்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியை பெண் வடிவில் இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும். இதேபோன்று மற்றொரு கோயிலின் சிறப்பு தகவல்களுடன் மற்றொரு நாளை பற்றிய விவரங்களையும் கண்டறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.